ஹே ஹலோ ஆல் வெல்கம் டு உஜி விலாக்ஸ் சேனல். டுடே நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்ச் ப்ரௌனி கேக் வித்தவுட் டார்க் சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அரை கப் நாட்டு சர்க்கரை, அரை கப் ஜீனி, அரை கப் மைதா, 3 முட்டை எடுத்திருக்கேன். அண்டு கொஞ்சம் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ வீக் ஃபீல்டோட கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். தென் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வரும். நான் கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பட்டர் அண்ட் வந்து தேவையான நட்ஸ் முந்திரி, பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் கொஞ்சோண்டு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து கோல்டு வினர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம டார்க் சாக்லேட்காக அதான் ஆட் பண்ண போகிறோம், கொக்கோ பவுடர் மிக்சிங். ஸோ ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம மிக்சிங்கு. ஃபஸ்ட்டு அந்த அரை கப் நாட்டு சர்க்கரை, அரை கப் மைதாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா பீட் பண்ணும்போது தான் அந்த கேக் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வரும். கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்க தான் அந்த கேக்கோட சாஃப்ட்னஸ் இன்னும் கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்ட்னஸாக வரும். ஸோ இப்போ நம்ம அந்த கொக்கோ பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண தான் நல்லா சாஃப்டாகும். ஸோ இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து டெக்ஸ்சர் கொஞ்சம் திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 1/2 கப் வீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரௌனிக்கு வந்து நம்மளுக்கு எப்பயுமே டெக்ஸ்சர் ரொம்ப திக்காக தான் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு கேக் ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கொல கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மைதா இல்லைன்னா வீட்டு கூட சேர்த்துக்கலாம், கோதுமை சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸ் நான் கட் பண்ணி வச்சுட்டு அதில் சேர்த்துக்கிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாயிரும், மெல்ட் ஆயிரும். ஸோ லைட்டாக நான் அந்த நட்ஸை போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ கேக் டின் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நான் இல்லாதனால ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சிங்கை இதில் போட்டுடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே குக்கரை நம்ம எப்போவுமே கீழே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் உள்ளே வைக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ வந்து நம்ம கேக் எப்போயுமே ஒரு மாதிரி வெடிச்சிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா ஸ்டிக் வச்சு இப்படி பண்ணி விடும்போது நம்மளுக்கு அந்த கிராக் வராது. ஸோ நான் உப்பு லைட்டாக மேலே போட்டுட்டு நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். விசில் போடக்கூடாது. ஸோ இப்போ மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம அந்த மிக்சர் ஆஃப் கேக்கை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. பட் விசில் வைக்க வேண்டாம். எடுத்து பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு பார்த்துட்டு அதில் லிக்விட் இருந்துச்சுன்னா திருப்பி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் சிரப் தான் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது மேலே சாக்லேட் சிரப் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேக் வெந்துருச்சு, கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இன்றைக்கி நம்ம டார்க் சாக்லேட்டே ஆட் பண்ணாமல் எந்த ஒரு சாக்லேட்டுமே ஆட் பண்ணாமல் நம்ம செஞ்சுருக்கோம். அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக, டேஸ்ட்டுமே அப்படியே ப்ரௌனி மாதிரியே இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. நம்ம ப்ரௌனி சாப்பிடும்போது அது மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரௌனியில் ஐஸ்கிரீம் வித்